தனக்கு பணியாளராக இருந்த அவருக்கு ஊதியமாக கொடுத்து விடும்படி உபதேசம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெரிவிக்கிறார். அப்படின்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. உலகத்திலே இந்த தீனுல் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் மட்டும்தான் அவர்களுக்கு கவனம் இருந்ததே தவிர உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு என்பது அவரிடத்திலே துளியளவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி ஒன்று சேர்ந்து நீங்கள் தான் அடுத்த கலீஃபாவாக வர வேண்டும் என்பதாக பைஅத் செய்கிறார்கள். இவர்கள் கலாபத்தினுடைய பொறுப்பை ஏற்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா யார் இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்பதாக காஃபிர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஸையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர். இந்த இருவருக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. பத்ர் போர் நடந்து அடுத்த ரமலான், பத்ரே ரமலான் மாதத்துல தான் நடக்கும். அடுத்த ரமலான்ல ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறப்பார். அதற்கு அடுத்த வருடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறப்பார். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்தவுடன் அவர்களுக்கு பெயர் ஹர்பு என்பதாக வைக்கப்படும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி ஹர்பு அல்ல, ஹர்பு என்றால் சண்டை, போர் என்று பொருள். எனவே ஹசன் என்பதாக அவர்கள் பெயர் வைப்பார்கள். அழகானவன் என்பதாக அவர்கள் பெயர் வைப்பார். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே அப்படியே அச்சு அசராக இருக்கக்கூடியவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. பார்க்கிறதுக்கு அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இளம் வயதிலேயோ சிறு வயதிலேயோ கற்பனை செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருப்பார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட சொல்வார்கள், இன்னஹு ஷபீஹும் பின் நபியி வலா ஷபீஹும் பி அலி. இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் ஒப்பானவராக இருக்கிறார். இந்த சிறு குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்றாங்க, இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் ஒப்பானவராக இருக்கிறாரே ஒழிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒப்பானவராக இல்லை என்பதாக சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு ஒப்பாக இருப்பதை விட அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்பானதாக என்னுடைய மகன் இருப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனான இந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேரப்பிள்ளையின் மீது அளவு கடந்த நேசத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மரணத்தினுடைய நேரத்திலே கூட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இந்த ரெண்டு பேர் வந்தோனதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு பேரையும் கூப்பிட்டு உபதேசத்தை செய்வார். சில நேரத்தில் துஆ செய்திருக்கிறார்கள், யாப்பா நான் இந்த இருவரையும் நேசிக்கிறேன், ஹசனையும் ஹுசைனையும் நேசிக்கிறேன், இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசிப்பாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரை பார்த்த உடனே அழுதாங்க? ஏன் அவங்களின் மீது பிரியம் வைக்க சொல்கிறார்கள்? தன்னுடைய குடும்பத்தின் காரணம் அது மட்டும் இல்ல, பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்த காரணத்தினால் இந்த உம்மத்தின் கரத்தினாலேயே என்னுடைய சமுதாயத்திலே இந்த ஹசனும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேருமே கொல்லப்படுவார்கள் என்கின்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாகவே தெரிந்த காரணத்தினால்தான் அவருடைய பரிதாப நிலைகளை எல்லாம் கண்டு
கண்கலங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மினால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் சொன்னார்கள், அல் ஹஸன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சுவனவாசிகளில் வாலிபர்களின் தலைவர்களாக இந்த இரண்டு பேரும் இருப்பார்கள் என்பதாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் குறித்து சொல்வார். இன்னொரு ஹதீஸிலே ஹசன் ரலியல்லாஹு அவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னபினி ஹாதா சய்யிதுன், இதோ என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய இந்த ஹசன் இருக்கிறாரே, இவர் மிக சிறந்த தலைவராக இருப்பார். லஅல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன தாயிஃபத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுற்று இருக்கக்கூடிய இரண்டு கூட்டத்தினர்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய, அமைதியினுடைய அடையாளமாக என்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருப்பார். அது போன்றேதான் நடக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாபத்தை ஏற்று 6 மாதங்கள் போகும். யாருக்கும் அந்த சமர் யுத்தத்திலே நடந்த காயங்களோ, அதே போன்று சிஃபின் யுத்தத்திலே நடந்த காயங்களோ அவ்வளவு சீக்கிரமா ஆகியிருக்க. என்னதான் இருந்தாலும் வருத்தம் இருக்கு இல்லையா? அந்த கஷ்டங்கள், சங்கடமான ஒரு சூழல், அங்க பாதிக்கப்பட்டவர்கள் இங்க பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி எல்லாம். எனவே இவர்களுக்கு மத்தியிலே அடிக்கடி சண்டைகளும் அலசல் புரசலாக அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அமைதியான நிலை இருக்க ரெண்டு பக்கத்திலேயுமே அது மாதிரியான சூழல் இருக்கும். அதனால்தான் இதனுடைய வரலாற்றை நாம இந்த இடத்துல இருக்கக்கூடிய வரலாற்றை மிகவும் பேணுதலாக நாம பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு வரலாறை நாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வரலாறை யாரிடம் இருந்து எடுப்போம்? அந்த களத்தில் யார் இருந்தாங்களோ அவர்களிடம் இருந்துதான் எடுப்போம். அந்த களத்தில் இருந்த கள நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா, நடுநிலையான மக்கள் ரொம்ப குறைவு. நடுநிலையா யாரு இருப்பான்னா ரெண்டுக்குமே போகாத நபர்கள் தான் இருப்பாங்க. அப்ப ஒண்ணு இவர்கள் அவர்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள், அல்லது இவர்களிடமிருந்து பாதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள். அப்ப கள நிலவரத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது கலவையான செய்திகளாக தான் வரும். அந்த அணியினர்களை குறித்து தவறான செய்திகளையும் இந்த அணியினர்களை குறித்த தவறான செய்திகளையும் மக்கள் பேசதான் செய்வார்கள். ஏனென்றால் வலி இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது, ரணம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சங்கடமான நிலையை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு என்ன செய்கிறது, இதற்கு என்ன முடிவை எடுப்பது என்று யோசிக்கிறார். யோசித்து இப்படியே போனா சரி வராது. இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஷாம்ல சிரியாவிலே அப்படியே அவர்கள் ஆளுநராக இருந்துட்டு இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே கடைசியா 2 பேர் சிபில்ல உட்கார்ந்து பேசுவாங்க இல்லையா? என்ன பேசுவாங்கன்னா, அடுத்த வருடம் சந்தித்து முடிவை நாம் எடுப்போம் என்பதாக சொல்லிவிட்டு போவான். போயிருக்க நேரத்துலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறப்பு வஃபாத். இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஸ்டாண்டர்டா அங்கேயே இருப்பாங்க. கிலாபத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிரியாவினுடைய பகுதி அல்லாத பகுதிகளில் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்து கொண்டிருப்பார். இப்ப ஒரே இஸ்லாமிய சமுதாயத்துல 2 தலைமை இருப்பதை போன்று உணர்ந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமாதானம் செய்து எல்லா விதத்திலையும் தன்னை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாக நினைப்பார். ஆனா அப்படி ஒப்படைத்திட முடியாது. ஏன்னா இங்க பையத்து செய்த மக்கள் எல்லாம் அங்க அடி வாங்கின மக்கள். இவர் பாட்டுக்கு நாம அங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இருக்கிறவங்க கொந்தளிச்சிருவாங்க. நாங்க எவ்வளவு வலியோட எவ்வளவு ரணத்தோட இருக்கிறோம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்களை நம்பி நாங்க வழி நடத்துவீர்கள் என்று சொன்னா நீங்க இது மாதிரி செஞ்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திடுவாங்க. அப்படின்ற காரணத்தினால
இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய படை தளபதி இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அவர்களை அழைத்து விஷயத்தை சொல்வார். நான் இது மாதிரி சமாதானம் செய்து விடலாம் என்பதாக நினைக்கிறேன். அதில் அழைத்து அபுது இதன் மதீனத்தை பான்சிலஹா வஅதல்லி பைன முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சென்று என்னுடைய விஷயத்தை சொல்லி இந்த உம்மத்தினுடைய அமைதிக்காக என்னுடைய பதவியை விட்டுக் கொடுக்கலாம் என்பதாக நினைக்கிறேன், சமாதானம் செய்து வைத்து விடலாம் என்பதாக நான் நினைக்கிறேன் என்பதாக யாரு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார். இதை சொன்னவுடன் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் அவர்கள் சொல்வார்கள், வகது தாகத்தில் ஃபித்னா, உண்மைதான். ஏனென்றால் நாளுக்கு நாள் ஃபித்னாக்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கசப்பான சூழல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் அவர்களை திட்ட, அவர்கள் இவர்களை திட்ட, இது மாதிரியான சூழல் போய் கொண்டிருக்கிறது. அதிகமான ரத்தங்கள் ஓடி இருக்கிறது. நிறைய உறவுகள் இங்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உறவு இன்னொரு உறவை பார்க்க முடியல, பேச முடியல என்ற நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக தான் இருக்கும் என்பதாக சொல்ல, அதில் செய்தான் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்த உதவியாளராக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதையுமே தீர்க்கமாக பார்க்கக்கூடியவர்கள், வெகுண்டலக்கூடியவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று ரோஷம் கொண்டவர். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை கேட்டவுடன், சொன்னவுடன், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என்ன காரியத்தை செய்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது, மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னால் என்னவாகும் என்பதாக சொல்ல, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் சொல்லி, இப்ப உள்ள நிலவரத்துக்கு நம்ம இப்படி இறக்கி போறதுல நல்லதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களாக நாம் இருக்கின்ற பொழுது சமுதாயத்திற்கு மத்தியிலே சண்டை சச்சரவை நாம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது என்பதாக பேச, அது மாதிரியே முடிவெடுத்து விட்டு போவார். போகக்கூடிய வழியில ஒரு இடத்துல மதியன்ற ஒரு வழியை நோக்கிதான் செல்வார். ஷாமுக்கு போற வழி, அந்த இடத்துல தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கிட்டத்தட்ட பல தடவை கொலை செய்வதற்கு முயற்சி நடக்கும். ஏன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொன்றதே சமாதானத்தை கையில் எடுத்ததின் காரணத்தினால்தான். சமாதானத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையிலே எடுத்தார்கள். அது எப்படி எடுக்கலாம் என்கிற விஷயத்தில் தான் கோபப்பட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிரியாக அவர்கள் மாறினார். அதே விஷயத்தை ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அவர்களுக்கு நிறைய கொலை சதிகள் நடக்கும், கொலை செய்வதற்கான சதி வேலைகள் நடக்கும். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்பித்து செல்வார்கள், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நாட்டத்தின் அடிப்படை. அதே போன்றுதான் மதியன் என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த நேரத்திலே தொலை வைத்துக் கொண்டிருப்பார்கள். தொலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் வருவான், ஹுசைன் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து வேகமாக கத்தியை எடுத்து தாக்குவதற்கு இருக்கின்ற பொழுது சுதாரித்துக் கொள்வார்கள். சிறு காயத்தோடு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தப்பித்துக் கொள்வார். தப்பித்துக் கொண்டவுடன் இதை ஒரு வாய்ப்பா எழுதுவார். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார். பார்த்தீர்களா, இப்ப இப்படி நாம் இங்க அடிக்க, அவர்கள் இங்க அடிக்க, இப்படியே நமக்குள்ள சண்டை சச்சரவுகள் இப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்படியே உம்மத்துக்குள்ள இனங்கள் ஆகிட்டு இருந்தா எப்படி? அதனால சமாதானத்தினுடைய ஒரு நிலையை எடுக்கலாம் என்பதாக நினைக்கிறேன் என்பதாக சொல்லி மக்களிடத்துல அறிக்கையை செஞ்சிருவாங்க. அறிக்கையை செஞ்சாச்சு. இதுக்கு இடையில முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தகவல் வரும். 12,000 பேர் கொண்ட படையோடு ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஆனா அவர்களுக்கு தெரியாது சமாதானத்திற்காக வருகிறார்கள். பக்கத்திலே இருந்த அம்ருபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட சொல்வார்கள், திரும்பவும் மிகப்பெரிய ஒரு சண்டை போல போகிறது என்று நினைக்கிறேன். சரியான சண்டை நடைபெறுவதற்கு இருக்கிறது என்பதாக சொல்ல, இவர்கள் எல்லாம் திரும்பவும் அடிச்சாதான் சரி வரும் போல அப்படின்ற மாதிரியான கருத்தை சொல்வார். அப்படி சொல்லாதீர்கள். இங்கு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அங்கு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களும் இனியும் அழியக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கே நாம் பதில் சொல்ல முடியவில்லை, அவர்களுடைய பெண்களுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. நிறைய பெண்கள் இங்கு விதவையாக ஆகிவிட்டார்கள், பலர் இங்கு அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். எனவே அப்படி சண்டையை பற்றி பேச வேண்டாம் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இங்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லியிருப்பார். இதற்கு இடையிலே அந்த மதியன் என்கின்ற இடத்தை நோக்கி இவர்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு 5 நாள் 6 நாள் கடந்து அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு சதி வேலை நடைபெறும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எப்படி ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்பித்தார்களோ அதே போன்று கொலையில் இருந்து அவர்கள் தப்பித்து விடுவார்கள், ஆயத்தோடு தப்பித்து விடுவார்கள். இந்த செய்தி ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரும். இப்பொழுதுதான் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், பார்த்தீர்களா, இப்பொழுது அவர்கள் அல்ல பிரச்சனை, நாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, நாம கொலை செய்யறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்படி இருக்கும் போது நம் இருவருக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடுகிறது. எனவே நாம் இந்த இடத்திலே நாம் சுதாரித்து இணக்கமான முறையிலே போவதுதான் சரியான முடிவு என்பதாக அந்த 12,000 பேர் கொண்ட அந்த படை நேரத்திலே விஷயத்தை சொல்றோம். எல்லாரும் சரி இதுதான் சரியா இருக்கும் என்பதாக சொல்லி 6 மாசம் ஆச்சு, சிறப்பான முறையில் ஆட்சி செய்வாங்களாம். அந்த 6 மாதத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒப்படைப்பார்கள். ஹிஜ்ரி 41 ஒப்படைப்பார். அதிலிருந்து ஹிஜ்ரி 60 வரையிலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி தான் நடைபெறும். ஆட்சியை ஒப்படைத்ததற்கு பிறகு எந்த ஒரு நேரத்திலும் இந்த ஆட்சி என்னுடைய குலத்திலிருந்து கொடுக்கப்பட்டுச்சு, உங்கள் கண்களிப்பா கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு அடையாளத்தையும் தன்னை காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமான மனிதனாக இன்னும் மக்காவிலே சென்று மார்க்கங்களை கற்றறிந்து கொள்ளக்கூடிய வகுப்புகளில் அமர்ந்து கல்வி கற்கக்கூடியவராக ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்கிற செய்தியை எல்லாரும் பார்க்க முடியும். இதற்கு இடையில ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது மாதிரியான அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள் என்கின்ற அந்த வெறியின் காரணத்தினால் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல தடவை விஷம் வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறும். ஒரு தடவை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது வாந்தி எடுப்பார். அப்படி எடுக்கும் பொழுது ரத்தமாக அவர்கள் அந்த வாமிக்கு வரும் பொழுது அதிலே அவருடைய ஈரலும் சேர்ந்து ஈரலுடைய ஒரு சில துண்டும் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குச்சியை வைத்து அதை அகற்றி பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடவை நான் விஷத்தை சாப்பிட்டப்பட்டு குடிச்சது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்வார். கடுமையான வயிறு வலி, கடுமையான இதா இருக்கும். மருத்துவர்கள் மார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஹஸன் பிழைக்க மாட்டார், விஷத்தினுடைய வீரியத்தின் காரணத்தினால் அவருடைய உடல்கள் மொத்தமாக அறுந்து விட்டது. இந்த நிலையிலே தான் அவருடைய உடல் நிலை இருக்கிறது. எனவே அவர் மரணித்து போய்விடுவார் என்கிற செய்தி வரும். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்வார். என்ன செய்வாங்கன்னா, இதை சங்கடமான நேரம். ஒண்ணு, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார், உங்களை யாரு கொலை செய்யும்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரு விஷம் வைத்தா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து சொல்லுங்க. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எதற்காக கேட்கிறார்? எதற்காக கேட்கிறார்?
கொலை செய்தவனை பரிதீர்க்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறாயா அப்படின்னு சொன்னா தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு ஆமா சொல்ல எனக்கு ஒருவரின் மீது சந்தேகமாக இருக்கிறது. ஒருவரின் மீதான் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனால் அவர் உண்மையான முறையிலே நான் சந்தேகப்படுவதை போன்றே அவர் உண்மையான முறையிலே எனக்கு கொலை செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்தவராக இருந்தார் என்றால் உன்னை விட அல்லாஹ் தஆலா தண்டிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறார். இரண்டாவது, ஒரு கால் நான் தவறான முறையில் அவரை சந்தேகித்து அவர் நிரபராதியாக இருந்திருந்தார் என்றால் இருப்பாரையானால் ஒரு நிரபராதி எண்ணின் காரணத்தினால் தண்டிக்கப்படுவதை நான் விரும்பல, அதனால நான் சொல்லவில்லை என்பதாக கடைசி வரையிலே சொல்லவே மாட்டார். இன்று வரையிலும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கு விஷத்தை யார் வைத்தார் என்கிற விஷயத்திலே பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா பெரும்பான்மையான நபர்கள் ஹவாரிஜிகள் தான் வைத்தார்கள் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் ஷியா கொள்கையை போட்டவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான் விஷத்தை வச்சுட்டாங்க என்பதாகவும் அவர்களுடைய மகன் யசீத் தான் இது மாதிரி செஞ்சிட்டாரு என்பதாகவும் தகவல் சொல்றாங்க. ஆனா அது ஆதாரபூர்வமான தகவல் தகை. ஆனா அதை விட சங்கடமான விஷயம் என்னன்னா ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், நம்பியே, நான் மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே நான் எதையும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் மரணம் அடையக்கூடிய இந்த நேரத்திலே எனக்கு ஒரு ஆசை ஒன்று ஏற்படும். என்ன ஆசை அப்படின்னு சொன்னா ஹசன் ரலியல்லாஹு அவர்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலாதியான நேசம், அவ்வளவு பாசம். எனவே ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாசம். எனவே அவங்க சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் அடக்கமாகணும் என்பதாக நினைக்கிறேன். நம்முடைய அன்னை ஐஷா நாயகி அவர்களிடத்திலே சென்று அதற்கான அனுமதி அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா என்னையும் அங்கேயே அடக்கம். அப்படி இல்லைன்னா அனுமதி கொடுக்கலன்னா நீ ஜன்னத்தில் பத்தியை அடக்கமாக்கி விடு என்பதாக சொல்வார். அல்லது அவர்கள் அனுமதி கொடுத்து அரசு ரீதியான ஏதேனும் நெருக்கடிகள் வந்தது என்று சொன்னார், நீங்கள் அப்பொழுது எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் அங்கே என்னை சாதாரணமாகவே அடக்கம் செய்துவிடு என்பதாக சொல்ல ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கேட்டுவிட்டு ஐஷா நாயகி இடத்திலே போய் கேட்டார் மாதிரி விரும்புறாங்க. ஐஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது விட்டு என்னுடைய மகன் ஹசன் அவனுக்கு கொடுக்காமல் நான் வேறு யாருக்கு கொடுக்க போகிறேன், எனவே அவரை அங்கே அடக்கம் செய்யுங்கள் என்பதாக சொல்லி அனுமதிக்கிறார். ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய உடலை குளிப்பாட்டி கஃபனெல்லாம் செய்துவிட்டு அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக அங்கு வருகின்ற பொழுது மருவான் என்கிற நபர் இஸ்லாமிய வரலாற்றுல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றில் இருந்து சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். உண்மையிலேயே அதே போன்று மிக பிரதானமான முஹத்திஸீன்கள் எல்லாம் கடுமையான முறையிலே விமர்சிக்காமல் அமைதியாக சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் எல்லாம் சென்று இருக்கின்ற பொழுது நாம் அதிக பிரசங்கித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை மட்டும் நமக்கு இல்லைன்னா சில நேரத்தில் எல்லாம் அந்த வரலாறுகளை கடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கனமான ஒரு வழியை நம்மளால் உணரும். அவ்வளவு சுத்தமா இருக்கும். அவர் சொல்லி விடுவான், எல்லாம் அடங்கக்கூடாது, போய் அங்கதான் அடங்கணும். எப்படி யாருடைய உடலை எங்க அடக்கணும் என்பதாக யார் அனுமதி கொடுத்து ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க. அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய வீடு அது. அவர்களுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனை பெருமானாரோடு அடக்கம் செய்வதிலே தடுக்கிறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் வந்துச்சு? இது மாதிரியான ஒரு நிலை அந்த உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் நாளைக்கு இருந்துச்சாரா? அந்த நிலவரம் ரொம்ப சங்கடமா இருக்கும். உலகளாவிய ரீதியிலே இடத்தை பிடிச்சாங்க, கடல் கடந்து பயணித்து போனார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாலுமே சில சங்கடமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
இதிலிருந்து என்ன பாடம் என்பதை நாம தெளிவான முறையில தெரியும். அப்பதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதற்காக தியாகம் செய்தார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதற்காக வெகுண்டு எழுந்தார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு புரியும். அப்பதான் நம்முடைய அரசியலுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயார் இல்லையா, ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன் ரலியல்லாஹு தஆலா தாயார், அவர்களுக்கு பக்கத்திலேயே ஜன்னத்துல் பகீயிலே அடக்கம் செய்யப்பட்டு வந்து விடுகிறார். அந்த ஜன்னத்துல் பகீயிலே யாரும் இருக்க முடியாத அளவிற்கு கடுமையான மக்களுடைய கூட்டம் சூழ்ந்திருந்தது. இதற்கு இடையிலே தான் முஆவியா ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி அப்படியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு ஹிஜ்ரி 60 வரையிலும் அவருடைய வாழ்க்கை நடைபெற்று, அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆட்சியிலே தான் கடல் வழி பயணத்தினுடைய அந்த போர்களும் நடக்குது. அந்த கடல் படையை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அது மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மரணங்கள் எல்லாம் அந்த காலத்திலே தான் நடைபெறும். அதற்கு பிறகு என்ன நடந்தது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன ஆனார்கள், எதற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அவருடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன அப்படின்ற கர்பலாவை குறித்து நான் செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்பட்ட இறைவிகள் எல்லாம் எந்த நோக்கத்திற்காக உயரிய எண்ணத்தோடு அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்தினுடைய உன்னதமான நோக்கங்களை கணித்து அதே வழியிலே அவர்கள் விட்டு சென்ற அந்த பாதையிலே பயணிக்கக்கூடிய நல்ல வாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹ்